இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்து என்ன தான் நடக்க போகுது? ஏன்னா மீனா தேவையில்லாத ஒரு வேலையை ஒன்று பண்ணுறாங்கன்னு நமக்கு தோணுச்சு. அதாவது அவங்க இந்த குடும்பத்தோட நல்லது அப்படின்னு நினச்சாலும் கூட யாரும் அவங்கள பாராட்டுறதுக்கோ இல்லை அவங்கள நீ செஞ்சது சரிதாமான்னு சொல்ல போகிறது இல்லை. சில பேர் சமயம் இருப்பாங்க என்ன அப்படின்னா என்னை யாரும் பாராட்ட வேணாங்க, நான் என் மனசுக்கு தோன்ற நல்லதை மட்டும் செஞ்சுட்டு போவேன் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் அது யாருக்கு செய்கிறாங்கன்றது இருக்குல்ல. ஸோ அந்த வீட்டில் யாருமே மீனாவை ஒரு ஆளாகவே பெருசாக மதிச்சதே கிடையாது. நீங்கள் அண்ணாமலையும் முத்துவையும் விட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரவி சில சமயங்களில் ஒழுங்கா இது பண்ணுவார். ஆனால் ஸ்ருதியே எவ்வளோதான் இருந்தாலும் கூட டக்குன்னு இவங்களை மீனாவை திருடின்னு சொன்னாங்கும் போது மீனாவை எப்படி நீங்கள் திருடின்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை அவங்க அப்பாட்ட கேட்பாங்கன்னு பார்த்தா அதை கேட்கவே இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மனோஜோ ரோஹினியோ இல்லை பார்த்தீங்கன்னா விஜயாலாம் கண்டுக்கல. இவங்க ஏதோ குறை சொல்கிறதுக்குனா மட்டும் முக்கியமாக வந்துடுவாங்க, மற்ற நேரத்தில் பாராட்டலாம் மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்காக போயிட்டு தன்னுடைய குடும்ப மானவத்தை அவமானப்படுத்தி இந்த குடும்பத்தையே அசிங்கமாக கேவலமாக பேசின வாசுதேவன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு மீனா சொன்னதே நமக்கு ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. ஏன் மீனா அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, மானத்தை வாங்காதீங்க மீனா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா உங்கள் குடும்பத்தை திருட்டு குடும்பம்னு இருக்காங்க, நீங்கள் திருடி தான் பிழைக்கிறீங்க. இந்த பழப்பு பிழைக்கிறதுக்கு பிச்சை எடுக்கலாம். நீங்கள் திருடிக்கு ரெண்டு பேரும் கணவனும் மனைவியும் சேர்ந்து பிளான் பண்ணி இந்த மாதிரி பணக்கார வீட்டிலலாம் திருடுவீங்க அப்படின்னு இவ்வளோ கேவலமாக சொன்னவங்கள்ட்ட போய் நான் வேணா மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்னாலாம் கம்ப்ளீட் முட்டாள்தனமாக பட்டுச்சு. ஸோ அதான் வேறு மண்டேவே பண்ண போகிறாங்க அவங்க. இதுக்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா இவ எப்படி ஸ்ருதி ரவி ரொம்ப நாள் அங்கே தள்ளி இருக்க மாட்டாங்க, ஏன்னா இங்கே திருப்பி வந்துருவாங்க அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அதெல்லாம் வச்சு அவங்களுக்கு பெருசாக கண்டென்ட் கொடுக்க முடியாது. அப்படிங்கிற சமயத்தில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ரவி கிட்ட போயிட்டு முத்து பேசிட்டு வந்துட்டாரு. ரவி ஒரே வார்த்தையில் என்ன சொல்றாருன்னா, ஸ்ருதி வர வரைக்கும் நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன், ஆனால் நான் ஸ்ருதி கூட இல்லை, நான் தனியாக தான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனால் எனக்கு வரணும்னு ஆசையாக தான் இருக்கு, ஆனால் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த சமயம் தான் அந்த பிஜுவை கூட்டு வந்துட்டாங்க. அப்பப்போ அடி வாங்கிறதுக்கு பிஜு வந்துருவார். முன்னாடி தான் மீனாட்டு நல்லா கல்லுலேயே அடி வாங்கினாரு. இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பிஜு ஸ்ருதியை ரோட்டில் திடீர்னு அவங்க தனியாக நின்று ஏதோ ஃபோன் பேசிட்டு இருக்கும் பொழுது, வா நீ ஏன் தனியாக நிற்கிற, காரில் ஏன் கூட ஏறு அப்படின்னு காரில் பிடிச்சி எடுத்து உள்ள தூக்கி போடுற மாதிரி இருந்துட்டு இருக்காரு. உடனே அவங்க அப்போ கரெக்டாக அங்கே வந்த முத்து பிஜுவை பட்டுன்னு அடித்து தள்ளி விட்டு அதுக்கப்புறமா இவங்க கோவமாக இருக்கிறத பார்த்துட்டு, ரெண்டு பேர் நீ என் மேலே எவ்வளோ வேணாலும் கோவமாக இருந்துக்கோ, ஆனால் அதுக்காக என் தம்பியை தண்டிக்காத, அவனுக்கு இங்கே வரணும்னு ஆசை இருந்தால் கூட நீ வராமல் அங்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க போய் ஹோட்டலில் மாண்டியில் போய் தங்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. வந்ததுக்கு பிறகு அந்த கடுப்போடையே நேராக ஸ்ருதி இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அம்மா அப்பாட்ட பேகெல்லாம் தூக்கி எறிஞ்சு அந்த பிஜு பையில என்ன அந்த பார்த்து என்னை கட்டி வைக்கலாம்னு நினச்சிங்கோ, அவ்வளோ மோசமான குறிக்காக இருக்கான், இந்நேரம் ஏதாவது பண்ணியிருப்பான், அதுக்குள்ளார முத்து தான் காப்பாற்றினது அப்படின்னு முத்துவோட வேலையாக தான் இது இருக்குங்கிறாங்க. எப்படி பிஜு மாதிரி ஒரு பெரிய பணக்கார டெரரிஸ்ட் அப்பாவுடைய பையனுக்கு போயிட்டு இவங்க தான் போயிட்டு இவர் போய் வா ஒரு பிளான் இருக்கு வா அப்படின்னு கூப்பிட்டு வந்திருப்பாரா? என்ன லாஜிக் இது அப்படிங்கிறத கரெக்டாக ஸ்ருதியே கேட்டுறாங்க. சும்மா இருங்க பேசாமல் இருங்க, நீங்கள் தான் மீனாவை ரொம்ப அசிங்கமாக பேசியிருக்கீங்க, நான் இங்கே வந்திருக்கவே கூடாது, எல்லாம் உங்களால் தான், நான் கிளம்புறேன், நான் ரவியோட தான் இருப்பேன், நான் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு கிளம்பி உடனடியாக கிளம்பி போகிறாங்க. ஸோ இப்போ திருப்பி எல்லாத்தையும் சேர்த்து வச்ச புகழ் யாருக்கு சேருதுன்னா முத்துக்கு தான் சேருது. ஆனால் அதுக்குனால எந்த அங்கீகாரமும் பெருசாக கிடைக்க போகிறது இல்லை. ஆனாலும் எப்படியோ திருப்பி எல்லாரும் வந்துட்டாங்க. அப்போ முத்துக்கும் மீனாவுக்கும் எங்கே தான் வீடு ரூம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு இப்போ அடுத்த கேள்வியாக இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா